சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் நடைபெறும் நடப்பு ஆண்டிற்கான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அங்கு சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோரை சந்தித்துள்ளார். களங்கண்ட போர்களில் எல்லாம் வெற்றியை மட்டுமே பெற்ற பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் அவர்களின் 1350வது சத்திய விழாவை முன்னிட்டு திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இன்று மரியாதை செலுத்தினார். வரலாற்றில் என்றும் பெரும்பிடுகு முத்தரையர் நிலைத்திருப்பார் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் சொகுசு கார் கால்வாயில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கீழடி ஆய்வுக்கு நிதி ஒதுக்கியதே மத்திய அரசுதான் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கூறியுள்ளார். இந்த நிலையில் அவரது கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ள மதுரை எம்பி சு வெங்கடேசன் முதல் ஆண்டு நிதி ஒதுக்கிவிட்டு அடுத்த ஆண்டு ஏன் நிறுத்தினீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். அரக்கோணத்தில் திமுகவின் இளைஞரணியை சேர்ந்த தெய்வசெயல் என்பவர் மீது பெண் ஒருவர் அளித்திருக்கும் பாலியல் புகார் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. இந்நிலையில் அந்த சம்பவத்தை கண்டித்து தமிழக வெற்றிக்கழக சார்பில் கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாஹிரா ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். சசிகுமார் நடிப்பில் கடந்த மே 1ஆம் தேதி வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் திரையரங்குகளில் மிகப்பெரிய வெற்றி பெற்றுள்ளது. இந்த படத்தின் மூலம் அறிமுகமாகியுள்ள 25 வயதேயான இயக்குனர் அபிஷன் ஜீவந்த் வெகுவாக பாராட்டப்படுகிறார். திமுகவினருக்கு கப்பம் கட்டினால்தான் தமிழகத்தில் தொழில் நடத்த முடியும் என்ற எழுதப்படாத விதி இருக்கிறது என தமிழக பாஜக மூத்த தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழகத்தில் வரும் கல்வியாண்டில் பொறியியல் படிப்புகளில் சேர்க்கை பெறுவதற்கான கலந்தாய்வுக்கு 2,34,000 பேர் விண்ணப்பித்து உள்ளனர். சென்னை தலைமை செயலகத்தில் உள்துறை சார்பு செயலாளரை சந்தித்து தன்னுடைய ஊடக அலுவலகத்தை சேர்ந்த ஊழியர்களை காவல்துறையினர் அழைத்து சென்ற விவகாரம் தொடர்பாக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் உள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் பிரமோற்சவத்தை நடத்த அனுமதி கோரி தெய்வீக பேரவை நிறுவனர் ஜெமினி எம்.என். ராதாகிருஷ்ணன் வருகிற மே 28ஆம் தேதி தீக்குளிப்பு போராட்டத்தை அறிவித்துள்ளார். இந்நிலையில் தீக்குளிப்பு போராட்டம் சட்டவிரோதமானது என்றும் நடராஜர் கோயில் பொது தீட்சிதர்கள் சிதம்பரம் டிஎஸ்பியிடம் மனு அளித்துள்ளனர். புதுக்கோட்டையில் அண்ணல் அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவில் துணை முதல்வர் உதயநிதியின் பாடல் ஒலிக்கப்பட்டதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. அண்ணல் அம்பேத்கரின் சிலை திறப்பு விழாவில் அவரது பாடல்தான் ஒலிக்க வேண்டும் என்றும் உதயநிதியின் பாடலோ திமுகவின் பாடலோ அனுமதிக்கப்பட மாட்டாது என்று விசிகாவினர் கோஷமிட்டனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 17 நாட்களுக்கு பிறகு இன்று முழு உற்பத்தி திறனான 1000 மெகாவாட் மின் உற்பத்தி தொடங்கியது. மரவப்பட்டி புதூர் மாதா கோவில் திருவிழாவில் பக்தர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி முழங்கால் பவனி வந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து புதுக்கோட்டை செல்லும் தனியார் பேருந்தில் ஓட்டுநருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட சாதுரியமாக செயல்பட்டு கையால் பிரேக் பிடித்து பயணிகளின் உயிரை காப்பாற்றிய நடத்துனரின் செயல் கவனம் பெற்றுள்ளது. சோழவந்தான் பகுதியில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை குடோனுக்கு எடுத்து சென்று பாதுகாக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் மதுபோதையில் ஷேர் ஆட்டோவை ஓட்டியதில் 3 பேர் பலியான காரணமாக ஓட்டுநருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. விழுப்புரம் ரயில் நிலையம் அருகே குப்பை கிடங்காய் மாறி வரும் மைதானம் மாறி மாறி கை காட்டும் நிர்வாகங்கள் குறித்து தீர்வு என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது. நாளை நடைபெற இருக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களும் சேர வேண்டும் என்று சோனியா ராகுலிடம் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். பவானி சாகர் அணையிலிருந்து 120 நாட்களுக்கு நீர் திறக்க தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆழியார் அணையில் யானை கூட்டம் உலா வருவதால் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாததால் கல்வி நிதி ஒதுக்கவில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் அளித்துள்ளது. சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்தில் புதிதாக கட்டப்பட்ட கட்டடத்தில் உள்கூரை திடீரென விழுந்ததால் பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் நபர் ஒருவர் சாமியார் போல ருத்ராட்சம் அணிந்து கொண்டு மது அருந்திவிட்டு அங்கு வரும் பக்தர்களிடம் பணம் பறிக்கும் நோக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டு தெரிவித்துள்ளனர். ஷேர் ஆட்டோக்களில் அதிக பயணிகள் ஏற்றக்கூடாது என்று ஐகோர்ட் மதுரை கிளை அதிரடி உத்தரவிட்டுள்ளது. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் 23 புதிய அதிநவீன குளிர்சாதன பேருந்துகள் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. மதுரையில் பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது சதய விழா இன்று நடைபெற்றது. இதில் இளைஞர்கள் சிலர் இருசக்கர வாகனத்தில் அட்ராசிட்டியில் ஈடுபட்டது பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் இளைஞர்களிடமிருந்து போலீசார் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்ய முயன்றனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது. மின்சாரத்துறைக்கு ரூபாய் 2 லட்சம் கோடி முதலீடு தேவைப்படுவதாக அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் நிலப்பிரச்சனையை சரி செய்ய ரூபாய் 4000 லஞ்சம் பெற்ற விஏஓ கைது செய்யப்பட்டுள்ளார். பொள்ளாச்சியில் மாயமான ஆட்டிசம் பாதித்த இளைஞர் கொலையா சித்திரவதை செய்ததா காப்பகம் என்று அதிர்ச்சி தகவல் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
டெல்லி பாரத் மண்டபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் சனிக்கிழமை நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். பின்னர் அன்றைய தினம் இரவு 7:30 மணிக்கு பயணிகள் விமானம் மூலம் புறப்பட்டு இரவு 11:30 மணிக்கு சென்னை வந்தடைகிறார். இந்நிலையில் டெல்லி சென்றுள்ள முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தனியார் தொலைக்காட்சி நடன நிகழ்ச்சி ஒன்றில் நடிகர் சூரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது சிறப்பாக நடனமாடிய பஞ்சமி நாயகி என்பவரிடம், உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் உள்ளனர், அவர்களுக்கு காதணி விழா செய்து விட்டீர்களா என்று சூரி கேட்டுள்ளார். அதற்கு இல்லை என பஞ்சமி கூறவே, உங்கள் பிள்ளைகளுக்கு நான் தாய்மாமனாக இருந்து காதணி விழாவை நடத்தி வைக்கிறேன் என நிகழ்ச்சி மேடையில் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து விஜய், உதயநிதி இருவரும் எனக்கு வேண்டியவர்கள் தான் என்று காதணி விழாவில் நடிகர் சூரி கூறியுள்ளார். சிங்கப்பூர், ஹாங்காங்கை தொடர்ந்து இந்தியாவிலும் கடந்த சில வாரங்களாக கொரோனா பாதிப்பு பரவி வருகிறது. கேரளம், தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொற்று பரவல் உயர்ந்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலால் தமிழ்நாட்டில் கட்டுப்பாடு ஏதுமில்லை என்று தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இடி ரெய்டு வந்தால் ஓடிப்போய் மோடியை பார்த்து விடுகிறார் முதல்வர் என்று சீமான் விமர்சனம் செய்துள்ளார். வெயில் தாக்கம் அதிகமாக இருந்த காரணத்தால் தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படுவது தள்ளி போகலாம் என்ற பேச்சுகள் எழுந்தன. அதற்கு பதிலளித்த அமைச்சர் மகேஷ், நிலவரத்தை பொறுத்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆல்டர் செய்து கொடுத்த பேண்ட் சரியாக இல்லை என டெய்லரை நபர் ஒருவர் துணி வெட்டும் கத்தியால் தாக்கி கொலை செய்த சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை எம்பி சு. வெங்கடேசன் பல வரலாற்று சித்திரங்களை கீழடி மாற்றியமைத்த பதற்றத்தில்தான் பாஜக அரசு அகழாய்வை ரத்து செய்ய பார்க்கிறது என குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டிற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், கீழடி அகழாய்வுக்கு நிதி ஒதுக்கியதே மத்திய அரசுதான், நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனே நேரில் வந்து அகழாய்வை பார்வையிட்டார் என்று பதிலளித்திருந்தார். மேலும் இவ்விவகாரத்தில் சு. வெங்கடேசன் அரசியல் செய்யக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே 6 பேரை பறிகொண்ட குவாரி விபத்தில் 2 கைது செய்யப்பட்ட நிலையில் உரிமையாளர் உட்பட 3 தலைமறைவாகியுள்ளனர். மலேசியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டனில் அரையிறுதிக்கு கிடாம்பி ஸ்ரீகாந்த் முன்னேறினார். IPL 2025 இஷான் கிஷன் அபாரம். RCBக்கு 232 ரன்களை வெற்றி இலக்காக ஐதராபாத் நிர்ணயித்துள்ளது. ஐதராபாத்துக்கு எதிராக RCB பந்துவீச்சுக்கு தேர்வானது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று பவுனுக்கு ரூபாய் 280 குறைந்து ஒரு பவுன் 71,520க்கு விற்பனையாகிறது. நேற்று பவுனுக்கு ரூபாய் 360 உயர்ந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்த 2 மணி நேரத்துக்கு 17 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கத்திரி வெயில் கடந்த 4ஆம் தேதி தொடங்கியது. கத்திரி வெயிலின் தொடக்கத்தில் இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோடை வெப்பத்தின் தாக்கம் சற்று தணிந்துள்ள நிலையில் தமிழகத்தில் இன்று 6 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டியுள்ளது. தமிழகத்தில் நாளை மறுநாள் மற்றும் 26ஆம் தேதி அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனம் முதல் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. ரெட் அலர்ட் எச்சரிக்கையை தொடர்ந்து கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். வரும் 25, 26 தேதிகளில் கோவை, நீலகிரி மாவட்டங்களில் அதிக மழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.